ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஹெலேனா எவாஞ்சலிக்கல் ஊழியங்கள் மூலமாக இந்த நாளிலேயும் சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல சமயத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். அருமையான போதகர் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த 2022ஆம் ஆண்டிலேயும் நம்முடைய கிறிஸ்தவ பாரம்பரிய திருச்சபைகளிலே அட்வென்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நாளில் ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அட்வென்ட் என்று சொல்லுகின்ற போது அதில் நாம் பார்க்கின்ற போது இந்த பாரம்பரிய திருச்சபைகள் தான் இந்த அட்வென்ட் நாட்களை ஆசரிக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அட்வென்ட் என்றால் வருகை என்று அர்த்தம், அல்ல அரைவல் என்று சொல்லி அர்த்தம். அட்வென்டஸ் என்று சொல்லி லத்தீன் பாஷையிலே அது எழுதப்பட்ட ஒரு வார்த்தை அட்வென்டஸ். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்துவினுடைய வருகையை நோக்கினவர்களாக இந்த ஆண்டும் நாம அவருடைய பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். நாம் வேத புத்தகத்தை வாசித்து பார்க்கின்ற போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சபையுமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே நாம அட்வென்ட் என்று சொல்லக்கூடிய இந்த நாள் வருகை என்று நான் ஏற்கனவே சொன்னது போல, வருகை என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்விலே 2 வகையான வருகையை நாம் பார்க்கிறோம். ஒன்று, ஏற்கனவே அவர் முதன்முறையாக அவர் மனித அவதாரம் எடுத்து வந்து மனிதனுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, எல்லாவித நோய்களுக்காக அவனை நரக ஆக்கினையிலிருந்து விடுதலை செய்யும்படிக்கு மனிதனாக வந்தாரே, அந்த மானிட அவதாரத்தை குறிக்கிற ஒரு வருகையை நாம் பார்க்கிறோம். 2வது வருகை நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது பலமுறை சொல்லி சென்றிருக்கிறார். வேத புத்தகத்தினுடைய கடைசி 66வது புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனங்களை வாசித்து பார்க்கின்ற போது, நான் திரும்ப வருவேன் என்றும் ஆண்டவர் சொல்லி சென்றிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களிலே அவர் பிறந்தது உண்மை, பூமியிலே மனிதனாக வாழ்ந்தது உண்மை. ஆனால் எப்படி மனிதனாக பிறப்பதற்கு இயேசு இந்த பூமியிலே வந்தாரோ அதே காரியத்தை ஆண்டவர் இந்த பூமியை, பூலோகத்தை நியாயம் தீர்க்கும்படியாக ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார் என்கிற சத்தியத்தை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த அட்வென்ட் என்று சொல்லக்கூடிய, இன்னும் தமிழிலே சொல்ல வேண்டுமானால் திருவருகை காலம் என்று சொல்லுவார்கள், வருகையின் காலம். ஆகவே நம்ம இந்த நாட்களிலே நம்ம ஆண்டவர் சமூகத்திலே நம்மை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை பற்றி உலகத்தில் பலவிதமான தவறான கொள்கைகளை எல்லாம், உபதேசங்களை இன்னைக்கு பிரசங்கிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பிறந்தார் என்று சொல்லி நாம நம்முடைய பண்டிகை நாட்களை முடித்து விடாதபடிக்கு, பிறந்த மனிதனாக வந்த அந்த இயேசு மீண்டும் வரப்போகிறார் என்கிற சத்தியத்தோடு கூட அன்றைக்கு கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவை இந்த பாலகனாக பிறந்த இயேசுவை தேடி போனார்கள் என்று சொல்லி மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோமே. அவர்கள் கேட்ட கேள்வி என்ன? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொன்னார்கள். இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை ஆசரிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த அட்வென்ட் நமக்கு ஞாபகப்படுத்துகிற, எச்சரிக்கிற, நம்மை உணர்த்துகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், யூதரின் ராஜாவாக பிறந்தவர் இன்றைக்கு அகில உலகத்தின் ராஜாவாக நியாய தீர்ப்பு செய்யும்படியாக சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறவராக பூமியிலே வர இருக்கிறார் என்கிற அவருடைய 2ஆம் வருகையை பற்றிய ஒரு சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே தான் நம்ம அநேக நேரங்களில் பார்க்கிறோம், வேத புத்தகத்தை வாசிக்கிறோம், இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி அநேக நேரங்களில் இயேசு சொன்னதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கின்ற போது, ஒலிவ மலையின் மீது இயேசு தம்முடைய சீஷர்களோடு அமர்ந்திருந்த போது அவங்க கேட்டாங்க, ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலக முடிவுக்கும் அறிகுறி என்ன என்று சொல்லி கேட்டார்கள். ஆகவே ஆண்டவர் நாளிலே சொன்ன காரியங்கள் நமக்கு தெரியும்.
வஞ்சிக்கப்படாதிருங்கள் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை சொன்னார். இயற்கை பேரழிவுகள், ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், யுத்தம் எழும்பும் என்றெல்லாம் சொல்லி கொடிய வியாதிகள் எல்லாம் பரவும் என்றெல்லாம் ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த 2022ஆம் ஆண்டினுடைய கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை ஆசரிக்க ஆயத்தப்படுகிற எனக்கு அருமையான திருச்சபையே, அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அருமையான பெற்றோரே, ஒன்றை மறந்து விடாதீர்கள். இயேசு வரப்போகிறார். இயேசு வரப்போகிறார். கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை ஆசரிக்க நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பிறப்பின் செய்தியோடு கூட நம்முடைய விசுவாசம், பண்டிகை நாட்கள், ஆசரிப்புகள் இருந்துவிடக்கூடாது. அதற்கு அடுத்தபடியாக இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு நிச்சயமாகவே உதவி செய்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே தான் நம்முடைய திருச்சபையினுடைய முற்பிதாக்கள் இந்த நாட்களை வருகையின் நாட்களாக, அட்வென்டஸ் என்று சொல்லக்கூடிய லத்தீன் மொழியிலிருந்து வந்த அட்வென்ட் என்று சொல்லக்கூடிய அட்வந்து நாட்கள் என்று சொல்கிறார்களே, அந்த நாட்களை நமக்கு தந்திருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்கிற நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? வேதத்தை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயாசனத்திலே உட்கார்கின்ற போது ஒவ்வொரு மனிதனும் அவரிடத்திலே கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்கிற சத்தியத்தை பவுலடியார் கொரிந்து திருச்சபைக்கு எழுதுகின்ற போது அவர் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த 2022ஆம் ஆண்டு நாம் ஆசரிக்கிற இந்த கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை ஒரு அர்த்தமுள்ள ஒரு பண்டிகையாக இருக்கத்தக்கதாக நம்மை ஒரு விஷயம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் வந்தவர் வந்தார், இனி வரப்போகிறார் என்கிற விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பிறப்பின் பண்டிகைக்காக ஆயத்தப்படுகிற நாம் ஆண்டவருடைய வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிறோமா என்பதை சற்று யோசனை பண்ணி பார்ப்போம். ஏனென்று சொன்னால் 1 பேதுரு நிருபத்தில் வாசித்து பார்க்கின்ற போது பேதுரு மிக அழகாக சொல்கிறார். 4ஆம் அதிகாரத்திலே வேத புத்தகத்தை வாசித்து பார்க்கின்ற போது 17ஆம் வசனம் சொல்கிறது. 1 பேதுரு 4:17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாக இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாயிருக்கும் என்று பார்க்கிறோம். நியாய தீர்ப்பு எங்கே துவங்க போகிறது? கிறிஸ்துவினுடைய வீட்டிலே, தேவனுடைய வீட்டிலே. தேவனுடைய வீடு என்று சொல்கின்ற போது ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ குடும்பம் தேவனுடைய வீடாக கருதப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட ஆராதிக்கின்ற போது சபை, கிறிஸ்துவின் சபை பூமியில் இருக்கிறதே, அந்த சபை தேவனுடைய வீடாக நாம வேதப்புத்த அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு யாரிடமோ, தேவனை அறியாத ஜனங்களிடத்திலிருந்து வராது, ஒரு நாளும் கிறிஸ்துவை விரோதிகளிடத்திலிருந்து வராது. அது ஆரம்பமாகிறதே தேவனுடைய வீட்டிலே என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களிலே இந்த அட்வென்ட் என்று சொல்லக்கூடிய வருகைக்காக ஆயத்தப்படக்கூடிய நாட்களில் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த வருடத்தில் 2022ஆம் வருடத்திலையும் நாம் ஆசரிக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மனித அவதாரத்தினுடைய அந்த பண்டிகை, கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை அர்த்தமுள்ள ஒரு பண்டிகையாக, தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிற பண்டிகையாக, சுவிசேஷத்தை அறியாதவர்கள், கீழ்ப்படியாதவர்களுக்கு மீண்டும் அந்த சுவிசேஷ சத்தியத்தை சொல்லத்தக்கதாக, இயேசு உலகின் ரட்சகராக வந்தார், எல்லா பாடுகளையும் நமக்காகப்பட்டார், அவரை நம்பினால் நிச்சயம் பரலோகம் உண்டு என்கிற சத்தியத்தை சொல்லத்தக்கதாக, அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன் என்கிற சத்தியத்தை நாம் மற்றொரு சொல்லத்தக்கதாக நம்முடைய பண்டிகை நாட்கள் நமக்கு அமைவதாக. இதை சார்ந்துதான் வரக்கூடிய நாட்களிலே நம்முடைய திருச்சபைகளிலே ஒவ்வொரு 4 ஞாயிற்றுக்கிழமைகள் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முன்பாக வரும். அந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகள் அட்வென்ட் ஞாயிறு என்று சொல்வார்கள். முதல் ஞாயிறு, 2ஆம் ஞாயிறு, 3ஆம் ஞாயிறு என்று சொல்லி. ஆகவே இந்த 4 ஞாயிற்றுக்கிழமைகளையும் பார்த்தீர்களானால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றி தான் நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. ஒரு அருமையான பழைய பாடல் உண்டு. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சாமி வாருமே, எங்கள் கண்கள் பூத்து போகுதே என்று சில அருமையாக அந்த பக்தன் பாடியிருப்பான். காரணம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை, அதைவிட இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையை ஆசரிக்கிற நாம் 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்கிற மகத்துவமான மாபெரும் சத்தியத்தை வெளிப்படுத்தத்தான் நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய திருச்சபைகள், பாரம்பரிய சபைகளிலே இந்த அட்வென்ட் வருகையின் நாளை நியமித்திருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? இயேசு சொல்லி சென்றிருக்கிறார். இந்த புக் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12 சொல்கிறது, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்.
அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லியிருக்கிறார். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் வரவேற்க ஆயத்தமா இருக்கிறோமா? ஆகவே தான் அந்த வேத புத்தகத்தினுடைய கடைசி புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:20 சொல்கிறது, இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆமேன். அருமையான நண்பர்களே, இந்த அட்வென்ட் என்று சொன்னால் ஏதோ ஒரு பாரம்பரியம் இல்லை, ஏதோ ஒரு பிசாசு வணக்கன்றெல்லாம் யோசனை பண்ணி விடாதீர்கள். இது நம்முடைய திருச்சபையின் முற்பிதாக்கள் நமக்கு தந்திருக்கிற அருமையான அந்த கிருபை நாட்களை ஞாபகப்படுத்துவதற்காக ஆரம்பித்த நாட்கள். இந்த அட்வென்ட் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? நம் ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்விலையும், ஜெபத்திலையும், விசுவாச அறிக்கையிலையும் ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்கிற அந்த ஆண்டவருடைய வருகையை நோக்கி வாழ இந்த அட்வென்ட் நாட்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனப்படுவதாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னையும் எங்களையும் ஆண்டவரே ஒரு விஷயம் கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம். நீ எங்களுக்காக எங்களுடைய பரலோகத்திலே சேர்க்கும்படியாய், நரகத்தை அக்கினிலிருந்து விடுதலை செய்யும்படியாய் மனிதனாக பூமியில் இறங்கி வந்தீரப்பா. அந்த அன்புக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு ராஜா, இந்த நேரத்திலையும் நீ மீண்டும் வரப்போகிறீர். நியாய தீர்ப்பை செலுத்தும்படியாக, நியாயாசனத்தில் அமரும்படியாய் ராஜாதி ராஜாவாக மீண்டும் வானத்திலே வரப்போகிறீரப்பா. உம்முடைய இரண்டாம் வருகைக்காக ஆயத்தப்படுகிற இந்த விசுவாச வாழ்க்கையில முன்னேறி செல்ல எனக்கும் எங்களுக்கும் பலனை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் வந்தீர், வரப்போகிறீர் என்கிற சத்தியத்தை அறிந்தவர்களாக இந்த உம்முடைய பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்க கிருபை தாரும், வழி நடத்தும். எங்களால் இயன்ற உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு, தேவையுள்ள மக்கள் உதவி செய்ய, சத்தியத்தை அறியாதவர்களுக்கு எந்த வகையிலாவது நாங்கள் சுவிசேஷ சத்தியத்தை அறிவிக்க எங்கள் ஒவ்வொருவருடைய நீ பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இரட்சகர் இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.